பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம். சாம் சாப்டர் 40 verse 1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். I waited patiently for the Lord. He inclined to me and heard my cry. இயேசு நம்மளுடைய ஜெபங்களை கேட்கின்ற தேவனாக இருக்கிறார். ஒரு சகோதரி இருந்தாங்களாம். அவங்க பல நாட்களாக ஒரு காரியத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். ஆண்டவர் அந்த காரியத்தில் என்னோட பேசல, ஆண்டவர் அதுக்கு பதில் தரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ மற்ற மனுஷங்களாம் சொன்னாங்களாம், நீ இவ்வளோ நாள் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறியே, அது வேஸ்ட்டு, விட்டுரு, ஆண்டவர் தான் உங்ககிட்ட பேசல, அதுக்கு பதில் தரல, விட்டுரு, இனி நீ ஜெபிக்காத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க கிட்ட அட்வைஸ்லாம் சொன்னாங்களாம். ஆனாலும் இந்த சகோதரி விடவே இல்லையாம். கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்களாம் அந்த காரியத்திற்காக. அப்போ ஏசப்பா ஒரு நாள் அந்த சகோதரியோட பேசினாங்களாம். எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்களோ அந்த காரியத்திற்கு ஏசப்பா பதில் கொடுத்தாங்களாம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு பதிலே இல்லாதது போல நீக்கி இருக்கின்றது, அப்படிதானே? ஆனா நீங்க கர்த்தருக்காக பொறுமையோட காத்துருங்க, பொறுமையுடன் காத்துருங்க, ஜெபத்துல காத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையுடன் காத்துருங்க. இயேசு நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். அவர் உங்களுக்கு பதிலை தருவார். அவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதனால எதை குறித்து யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, பொறுமையோட காத்துருங்க. ஏசப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்பார். ஏசப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க அநேக நாட்கள் ஆண்டவர் ஏசப்பா பொறுமையோட காத்திருக்கிறாங்க, ஜெபத்துல காத்திருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா அவங்க கேட்கிறத காட்டிலும் அதிகமாக செய்கிற தேவன். நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. நீங்களே வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கையில பொறுமையோட காத்துருங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அவர் உங்களிடமாய் சாய்ந்து அவர் உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். அவர் கேட்டு அதற்கு பதில் தருவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.